ஹாய் மனிதாஸ் அண்ட் மனிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். மென்சுரேஷன் அளவியல்ல ஆல்ரெடி சதுரம் பார்த்துட்டோம், செவ்வகம் பார்த்துட்டோம், முக்கோணம் பார்த்துட்டோம். இன்னைக்கு இணைகரமும் சாய் சதுரமும் பார்க்கலாம். இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவுனா ஃபார்முலா பி இன்டூ ஹெச்னு சொல்லுவாங்க. இதில் பி அப்படிங்கிறது அடிப்பக்கம், ஹெச் அப்படிங்கிறது உயரம். ஸோ இணைகரத்தின் பரப்பளவு பி இன்டூ ஹெச் சதுர அலகுகள். இணைகரத்தை இங்கிலீஷில் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் ஈக்குவல் டு பி இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். பிங்கிறது பேஸ், ஹெச்ங்கிறது ஹைட். ஆல்ரெடி நம்ம 14 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 15th கொஷின். அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவை காண்க. Find the area of a parallelogram whose base is 12 meter and height is 8 meter. parallelogram அப்படின்னா parallelogramோட ஷேப் இப்படி தாங்க இருக்கும். தென் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? பேஸ் 12 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஹைட் 8 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க, பரப்பளவு கேட்குறாங்க. அப்போது இணைகரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் ஹெச் சதுர அலகுகள். அப்போது பிக்கு 12 இன்ட்டு ஹெச்சுக்கு 8 போட்டாச்சு. அப்போது 12 இன்ட்டு 8 போட்டோம் அப்படின்னா 96 சதுர மீட்டர் அப்படிங்கிறது இணைகரத்தின் பரப்பளவு. தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் உயரத்தை காண்க. Find the height of a parallelogram whose area is 368 square centimeter and base is 23 centimeter. என்னங்க கேட்குறாங்க? ஹைட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. A equal to 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர், B equal to 23 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைகரத்தின் பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். A equal to B into H. ஏரியா கொடுத்துட்டாங்க 368 ஈக்குவல் டு பேஸ் 23 இன்ட்டு ஹெச் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஹெச் அப்படியே வச்சுட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 23 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவிஷனில் போகும். அப்போது 328 டிவைடட் பை 23 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓர் 23 இதை கேன்சல் பண்ணால் ஓர் 23 மிச்சம் 13 இருக்கும். 6 23 138ன்னு வரும். அப்போ இணைகரத்தின் உயரம் நம்மளுக்கு எவ்வளோங்க கிடச்சிருக்குது? 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. கொஷின் நம்பர் 17. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருந்தால் அதன் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. The base of a parallelogram is 3 times its height. If its area is 192 square centimeter, find its base and height. கிவன் என்னங்க கொடுத்துருக்குறாங்க? ஹைட் நம்மளுக்கு எதுவும் சொல்ல, ஸோ ஹெச் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அடிப்பக்கம் வந்துட்டு உயரத்தை போல 3 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 3h சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இணைகரத்தின் பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். A ஈக்குவல் டு பி இன்டூ ஹெச் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவுக்கு பதில் 192 ஈக்குவல் டு பிக்கு பதில் 3h இன்டூ ஹெச்சுக்கு ஹெச் அப்படியே போட்டுடலாம். 192 ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 3h ஸ்கொயர், ஹெச் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இந்த 3 இந்த சைடு கொண்டு போனோம்னா டிவிஷனில் போயிடும். அப்போ 192 டிவைடட் பை 3 போட்டோம்னா ஓர் 3 இதை பண்ணோம்னா 6 18 மிச்சம் 1 இருக்கும். 4 12. அப்போ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8 8 64 வந்துடும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளோங்க கிடச்சிருக்குது? 8 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும். அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்குன்னு சொன்னனால அடிப்பக்கம் ஈக்குவல் டு 3h ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னங்க? 8ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 8 24. அப்போ பேஸ் எவ்வளோங்க? 24 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ உயரம் 8 சென்டிமீட்டர்,
அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவு ஆகும்? The height of a parallelogram shaped field is 14 meter. Its base is 8 meter more than its height. Find the cost of leveling the field at 15 rupees per square meter. என்னங்க நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, மைதானத்தோட உயரம் 14 மீட்டர் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் பேஸ் வந்து உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எடுங்க, ஹைட் வந்து 14 மீட்டர், பேஸ் வந்துட்டு உயரத்தில் 8 மீட்டர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 14 + 8ன்னு போடுவோம். 14 + 8 22 மீட்டர். அப்போ பேஸ் எவ்வளோங்க கிடச்சிருக்குது? 22 மீட்டர் கிடச்சிருக்குது. ஹைட் எவ்வளோங்க கிடச்சிருக்குது? 14 மீட்டர் கிடச்சிருக்கு. இப்போ சம்ம போடுங்க. ஸோ நம்மளுக்கு இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும். A = B × H. பேஸ் 22ன்னு கண்டுபிடிச்சாச்சு, H 14. ஸோ போடுங்க, 22 × 14 போட்டிங்கன்னா இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளோங்க கிடைக்குது? 308 சதுர மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் செலவு பண்ணுறாங்களாம். அப்போ மொத்த செலவு எவ்வளோங்க? 308 சதுர மீட்டர் கூட 15 போடுங்க. 308 × 15 போட்டிங்கன்னா 4620ன்னு கிடைக்குது. அப்போது அந்த இணைகர மைதானத்தை சமப்படுத்த ஆகும் செலவு எவ்வளோங்க? 4620 ரூபாய். அவ்வளோதாங்க. சாய் சதுரம். சாய் சதுரத்தை இங்கிலீஷில் ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவும் செவ்வகத்தின் பரப்பளவும் ஈக்குவல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னங்க? லென்த் × பிரெத் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே தாங்க யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏரியா ஆஃப் அ ராம்பஸ். ஏரியா ஆஃப் ராம்பஸ் = ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். தென் ஃபார்முலாஸ். சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு = பேஸ் × ஹைட் சதுர அலகுகள் B × Hன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டு சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோங்க. ஒருவேளை 2 மூளை விட்டங்களை கொடுத்துட்டு சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா ½ × D1 × D2 சதுர அலகுகள் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் = பேஸ் × ஹைட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஏரியா ஆஃப் ராம்பஸ் = ½ × D1 × D2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்குறாங்களோ அதை பொறுத்து ஃபார்முலாஸ் எடுத்துக்கணும். தென் கொஷின் நம்பர் 19. பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் whose side is 17 centimeter, height is 8 centimeter. நம்மளுக்கு ராம்பஸோட டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும். பக்க அளவுன்னு சொல்லிட்டாங்க. பக்க அளவுங்கிறத நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கலாம் சைடை. தென் உயரம் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. பக்க அளவு அடிப்பக்கம் பேஸ் 17 சென்டிமீட்டர், உயரம் வந்துட்டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா A = B × H சதுர அலகுகள். பேஸ் 17, ஹைட்டு 8. 17 × 8 போட்டோம் அப்படின்னா 136 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20. மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. மூளை விட்டங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை D1ன்னு எடுத்துக்க போகிறோம், இதை D2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது பாருங்கள், இதுக்காக தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் whose diagonals are 6 cm and 8 cm. மூளை விட்டம் D1 வந்துட்டு நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. தென் D2 வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னங்க? A = ½ × D1 × D2 சதுர அலகுகள். அப்போ ½ × 6 × 8 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 8 3s are 24 சதுர சென்டிமீட்டர். A = 24 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 21.
ஒரு அலுவலக கட்டடத் தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஓட்டின் மூலை விட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் சதுர மீட்டருக்கு 45 ரூபாய் வீதம் மொத்த செலவை காண்க. An office floor is paved with 200 rhombus shaped tiles. The diagonals of each tile are 40 cm and 25 cm. Find the total cost at 45 rupees per square meter. ஸோ நம்மளுக்கு என்னங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் 200 ஓடு போட்டு 200 ஓடு என்ன ஷேப்பில் இருக்குது, சாய் சதுரம் ஷேப்பில் இருக்குது. அதோட மூளை விட்டங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க, 40 சென்டிமீட்டர் ஒன்று, 25 சென்டிமீட்டர் ஒன்று சொல்கிறாங்க. தென் அப்போ ஒரு ஓட்டின் பரப்பளவு எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா என்னங்க பண்ணணும், A = ½ × D1 × D2. சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அப்போ ½ × D1க்கு 40, D2க்கு 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 4 0க்கு 0. 20 × 25 போட்டிங்க அப்படின்னா ஒரு ஓட்டின் பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 200 ஓடுகளின் பரப்பளவு கண்டுபிடிச்சாதானேங்க நம்ம அதை மொத்த பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்ல முடியும். அப்போ 200 ஓடுகளின் மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பாருங்கள், 200 × 500 போடுவோம். 2 5 10, தென் இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 2 0, ஸோ 4 0 போட்டுருவாங்க. போட்டோம்னா 1,00,000 சதுர சென்டிமீட்டர்னு வருது. இந்த சதுர சென்டிமீட்டரை மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப என்னங்க ஆகும், அதில் 4 ஜீரோஸ் கேன்சல் ஆகுங்களா. அப்போ ரிமைனிங் 10 சதுர மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 10 சதுர மீட்டருக்கு எவ்வளோங்க செலவாகும், 10 × 45 போட்டிங்கன்னா ரூபாய் 450 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு இணைகரமும் சாய் சதுரமும் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.